Hello, in this video we are going to make a cake for this new year. So I'm going to try for the first time. I don't know how it's going to come. So let's see. What are the things I'm going to make is, I'm taking a maida and a milk, 2 egg, then baking soda and sugar. So I'm going to, and this one, maida. After that I'm going to take Nutella. These are the things I'm going to make, and for decoration I have some chocolate. So let's start it. This Hershey's Nutella. இந்த pan எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 2 இல்லைனா 3 எக் போட்டுட்டு நல்லா அந்த எக்கை வந்து நம்ம பீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக அரைக்க போகிறோம். அரைச்சி இதை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். இதை பார்த்துக்கிட்டிங்களா? இதில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இதுதான் வந்து சாக்லேட்ஸ் டெக்கரேஷனுக்கு. இது எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல. ஐம் கோயிங் டு டூ ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம். இதை நல்லா பிடிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சாக்லேட் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். இதை அப்படியே மூடி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது வந்து நியூட்ரெல்லாவும் வந்து நல்ல மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நியூட்ரெல்லாவோட கன்சிஸ்டன்சி. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாவு, அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் சுகரு, ஸோ இது மூணுத்தையும் ஒரு குண்டாவில் போடணும். அண்ட் இந்த குண்டாவில் 2 முட்டையை நம்ம வந்து அடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை அடிச்சிடலாம். இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நியூ இயர் வரப்போகுது. இன்னும் ஒரு 8 o'clock, 9, 10, 11, 12, 4 ஹவர்ஸில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை கேக் பண்ணுறோம். மைதா ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக போடுங்க. நான் இவ்வளோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம சுகர் வந்துட்டு லாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து வேணும் டெக்கரேஷனுக்காக. ஸோ வந்து கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சமாக, ஓகேங்களா? அப்படி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு இருக்கட்டும். நல்லா மிக்ஸ். ஸோ இந்த மாவு தான் நம்ம வந்து இதில் வந்து எக்கை நல்லா பீட் பண்ணணும். எக்கை பீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது மில்க்கையுமே வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணி அதை ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் இந்த இதில் வந்து போட போகிறேன். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணுறது வந்து ஓவன்லலாம் நான் பேக் பண்ண போகிறதில்ல. நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 3 முட்டை எடுத்துட்டோம். இந்த முட்டையெல்லாம் உடச்சி போட்டுட்டு இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். பட் என்கிட்ட மிஷின் இல்லை, நம்ம கையிலையே பெஸ்ட்டாக பீட் பண்ணுவோம். முட்டையை உடச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வந்து அடிக்கணும். எவ்வளோ அதை வந்து அடிக்கணும் அப்படின்னா, அந்த முட்டையே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அடிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இதை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை இதை நம்ம நல்லா பண்ணுறோம். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா பஃபியாக வரும். நல்லா அடிக்கணும். நீங்கள் பீட்டர் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம். பட் இது நான் கையில் பண்ணுறதுனால இட் டேக்ஸ் சம் டைம். எனக்கு ஒரு 2 minutes அது நல்லா இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம லோவாக மீடியம், ஹையும் இல்லாமல் மீடியம் இல்லாமல் ஒரு லோவாக பேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து இட்லி குண்டால இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். ஐ டோன்ட் நோ ஹவு தட் கோயிங் டு கம். வச்சாச்சு. வச்சுட்டு இது நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துட்டு வெரி குட். இப்போ வாங்க இவரை இதில் வைக்க போகிறோம். சூப்பர். வச்சுட்டு அப்படியே மூடு. அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக மூடணும். பட் என்ன இடிக்குது? சரி, ஓகே. மூடிட்டு லோ ஃப்ளேமில் தெரியுதுங்களா? இது வந்து ஹையாக இருக்குது, இது வந்து லோ. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். 30 to 45 minutes வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக்கரேஷனுக்காக 3 பொருள் எடுத்திருக்கோம். இது வந்து நியூட்ரலா ஹர்ஷீஸ், இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். and then this is சுகர் எடுத்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த சாக்லேட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஜெல்லி, இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த நியூ இயர் வந்து செலிப்ரேட் இந்த இதில் தான் நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் கேக் எப்படி வருது. இது ரெடியாக இன்னும் ஒரு 45 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே இருக்கிற சாக்லேட், அதுக்கு வந்து நியூட்ரல்லா கூட கொஞ்சம் மில்க் ஷேக் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். இதை வேணும்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கேக் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கவுத்தி போட்டுட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் எடுத்தாச்சு. இதை வந்து சைடில் பொறுமையாக குத்தி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போதான் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். வாவ், சைடில் எல்லாம் ஃபுல்லாக சாக்லேட் வந்து வெளியே வந்துட்டு, இது ஒரு பீஸ் வெளியே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாக்லேட் பேஸ் ரெடி பண்ணிட்டு அதன் கொஞ்சம் இதில் வந்து டெக்கரேஷனாக பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து சாக்லேட், சுகர்
அண்ட் தென் மில்க் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்மளோட கேக்கில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சுகருமே இங்கே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் தான் நான் வந்து கேக்கை ரெடி பண்ண போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை நான் ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சாக்லேட்ஸ். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து சுகர் அப்படியே போட்டு ஃபுல்லாக வந்து ஜெலிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஆக்சுவலாக ஒரு சாக்லேட் உள்ளே இருந்து அப்படியே அது வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நைஸ். வாவ் வாவ் வாவ், இங்கேயுமே சாக்லேட். ஸோ எல்லா இடத்துலையும் சாக்லேட் வெளியே வந்துச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், மேலே ஃபுல்லாக சாக்லேட் கவர் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த சுகர் அது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அண்ட் தென் சாக்லேட் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக சாக்லேட் போட்டு மேலே வந்து சுகர் போட்டுச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஹாப்பி நியூ இயர். It's chocolate inside.